மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற கொடைக்கானலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை உங்களுக்கு தெரியுமா? அந்த கிராமங்களை தான் இந்த 2 days and 1 night சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் முதல்ல நாம் பார்க்க போகிறது கூக்கல்னு ஒரு அழகான மலை கிராமம், கொடைக்கானல் பக்கத்தில். அங்கே இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்கு உச்சியில் இயற்கை எழில் மிகுந்த இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு லக்ஸுரி வில்லா ஸ்டேவை தான் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் கொடைக்கானலை நிறைய வீடியோவில் நிறைய விதமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் வேறு விதமான கொடைக்கானலை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. கொடைக்கானலிருந்து பூம்பாறை வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்ததோ உங்கள் கண்ணில் பட போகிற அழகான ஊர் தான் இந்த கூக்கல். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு 10 to 15 ஏக்கர் அளவிலான ஒரு ஆர்கானிக் ஃபார்மோட உச்சியில தான் இந்த லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கோ இல்ல ஹனிமூன் போற பிளான்ல இருக்கவங்களுக்கோ பெர்ஃபெக்டா சூட் ஆகும். இந்த இடத்த சுத்தி உங்களால வீடுங்களே கூட உங்களால பார்க்க முடியாது, எக்ஸப்ட் அங்க ஒர்க் பண்றவங்க தங்கியிருக்க வீடை தவிர. இந்த மாதிரி 100% பிரைவசியோட இருக்கிற இந்த ஸ்டேல தான் நீங்க தங்குவீங்க. லக்ஸுரி ஸ்டே அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த கதவை திறந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாவே போதும். எக்ஸ்டீரியர், இன்டீரியர், பெயிண்டிங், இங்கே கொடுத்துருக்க பெட்டிலேருந்து ஷோகேஸ்லேருந்து டாய்லெட்லேருந்து டாய்லெட்ரிஸ் வரைக்கும் எல்லாமே அவ்வளோ காசியாக ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் மென்ஷன் அந்த பெட்டுக்கு தான். நாங்கள் எத்தனையோ ஸ்டேஸில் தங்கியிருக்கோம், ஆனால் இந்த பெட் கொடுத்த கம்ஃபர்ட்டை எந்த ஒரு ஸ்டேவும் மேட்ச் பண்ணவே முடியாது. இந்த ஸ்டேக்குள்ளே நுழைஞ்சதும் எங்களுக்கு அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க கிளைமேட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ வேணாலும் எந்த கிளைமேட் வேணாலும் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டேவை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையை பார்த்துட்டு இருக்கும்போதே மெனுவிலேருந்து ஒரு டிஷ்ஷையோ லஞ்சுக்காக சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வரைக்குமே மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை நாங்கள் ரசித்தபடியே எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு அடுத்தது கூக்கல்ல சுற்றி பார்க்க தான் கிளம்பணும். கூக்கல்ல முக்கியமான இடம்னு 2 இடத்த சொல்லலாம். அதில் மொதல் விஷயம் இந்த கூக்கல் லேக். இந்த கூக்கல் லேக்கை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக மிஸ் பண்ணக்கூடாத இடம்னா அது இந்த கூக்கல் ஃபால்ஸ். கூக்கலில் நிறைய ஃபால்ஸ் இருந்தாலும் இதுதான் பெரிய ஃபால்ஸ் அண்ட் இதை தான் கூக்கல் ஹிடன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துலையும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நாங்கள் போன இடம் கூக்கல்ல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மணவனூருக்கு தான். கொடைக்கானல் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மணவனூரும் ஒரு முக்கியமான இடம். ஆனால் இது கொடைக்கானல்ல இருந்து ரொம்பவே ஒதுக்குப்புறத்தில் லொக்கேட் ஆயிருக்கிறதுனால பெரும்பாலானவங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ இங்கே பெருமளவுல கூட்டம் கம்மியாவே இருக்கும். மணவனூர் முழுக்க முழுக்க இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். இது பெரிய வாக்கிங் ஸ்ட்ரெச்னே சொல்லலாம். அண்ட் இதோட எண்டில் மணவனூர் லேக் இருக்கு. அண்ட் அந்த லேக்ல நீங்க பரிசல் ரைடு மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணலாம். இந்த லேக்கை ஒட்டி கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதும் வெளியே வந்தா பக்கத்திலேயே ராபிட் ஃபார்மும் ஷீப் ஃபார்மும் இருக்கும். அந்த இடத்தையும் நீங்க தாராளமா விசிட் பண்ணலாம். பெரும்பாலும் படங்களில் மட்டுமே பார்த்த ஆட்டு மந்தையை இங்கே நேரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. மணவனூர்லேருந்து கிளம்பி அடுத்ததாக நாங்கள் போன இடம் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அழகான கிராமம்னு சொல்லப்படுற பூம்பாறைக்கு தான்.
பூம்பாறைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற முருகர் கோயிலை விசிட் பண்ணலாம். அண்ட் அந்த கோயிலுக்கு போற வழியில உங்களால அழகான ஸ்டெப் ஃபார்மிங்கும் ரசிக்க முடியும். பூம்பாறைக்கு பக்கத்திலேயே முத்து ஃபால்ஸ்னு ஒரு பிரைவேட்டான ஃபால்ஸும் இருக்கு. அங்க நீங்க என்ட்ரி ஃபீ பே பண்ணிட்டு தாராளமா குளிக்கலாம். இது ஒரு பிரைவேட்டான வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கறதுனால இங்க பெருமளவுல கூட்டம் இருக்காது. ஸோ இதனால நீங்க தாராளமா பிரைவசியோட இந்த இடத்துல கப்புலாவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்ப நாம வில்லாக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். மனசுல இருந்து சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு ஈவினிங்கை எங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் அதை ஒரு கவிதையை சொன்னால் எப்படி இருக்கும்? கதவை திறந்தான் காற்று வந்தது, கண்கள் திறந்தான் காட்சி வந்தது, காதை திறந்தான் கீதம் வந்தது, மயக்கம் தவிர்த்தான் மாற்றம் வந்தது, கோபம் கடந்தான் ஞானம் வந்தது, செருக்கை துறந்தான் செல்வம் வந்தது, கவலை மறந்தான் கவிதை வந்தது, கடிதம் வரைந்தான் காதல் வந்தது. ஸோ இது எல்லாம் ஒன்று வர ராத்திரி வந்துருச்சு. அண்ட் இரவில் இந்த வில்லா ஜொலிப்பை நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட் மூலமாக பாருங்கள். கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் முழுக்க இருட்டு, வேற எந்த ஒரு வெளிச்சமும் தெரியல. சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டி லைஃப்பில் முழுக்க காரு பைக் சத்தம் கேட்டுட்டு எங்களுக்கு பூச்சி பறவை சத்தம் மட்டும்தான் எங்கள் காதில் ரிங்காரம் அடிச்சிட்டு இருந்தது. பெரும்பாலானவங்களுக்கு இந்த அடர் இருட்டில் பயமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு ரொம்பவே சுகமாக இருந்தது. கேம்ப் ஃபயர் போட்டு கொஞ்ச நேரம் வெட்டிக்கதை பேசி முடிச்சுட்டு நாங்கள் கேட்டிருந்த சாப்பாடை எங்களுக்காக அன்போடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி அடுத்த நாள் பிடிஞ்சதோ நாங்கள் முதல்ல சுற்றி பார்க்க போனது இந்த ஃபார்மை தான். ஒரு நிமிஷம், இந்த ஃபார்மை நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி காலையில் எங்களை யார் எழுப்புனான்னு சொல்லணும்ல. சின்ன வயசில் நாம் பார்த்த சிட்டுக்குருவியை இப்போ மறந்துட்டோம், ஆனால் அந்த சிட்டுக்குருவி தான் இந்த இடத்துல எங்களை சத்தம் போட்டு எழுப்புச்சு. ஸோ வெளியே எழுந்து வந்து சன்ரைஸையும் பார்த்துட்டு எங்கனால இந்த டீயோட ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த வீடியோ முழுக்க இதை ஆர்கானிக் ஃபார்ம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்ம் முழுக்க ஆர்கானிக். இவங்க எந்த விதமான ஃபர்டிலைசர்ஸையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே இவங்க ஸ்ட்ராபெரி, சோளம், கேபேஜ் மாதிரியான நிறைய வகையான பயிர்களை விளைவிச்சிட்டு வராங்க. நாங்கள் போயிருந்தப்ப சில வயல்களில் அப்போ தான் விதைச்சிருந்ததுனால அங்கே களிமண் தான் வெளியே தெரிஞ்சது. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, முழுசுமா இந்த செடியெலாம் வளர்ந்த அப்புறம் இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக ரம்மியமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த ஃபார்மை முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த சாப்பிடக்கூடிய விஷயங்களை கட்டாயம் டேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆன உடனே நாங்கள் முதல்ல பார்த்தது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான். இங்கே இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பெரும்பாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கும். லைக் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி. இந்த இடத்த மாதிரியும் அதை சர்வ் பண்ணவங்கள மாதிரியும் சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த இடத்த பிரிய முடியாம தான் செக் அவுட் பண்ணியும் கிளம்பணும். நீங்களும் உங்க பார்ட்னரோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்க ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மண்டே டு தர்ஸ்டே ஒரு நாளைக்கு ஒரு கப்புளுக்கு இவங்க 7499 சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இதுவே ஃப்ரைடே டு சண்டேனா 9999 சார்ஜ் பண்றாங்க. நீங்க இங்க இருந்து கூக்குலியோ இல்ல கொடைக்கானலையோ சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களே ஜீப் சஃபாரியும் அரேஞ்ச் பண்றாங்க. இதோட நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹனிமூன் போக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சீக்கிரமே மீட் பண்றேன். நன்றி.